பாய் ஃப்ரெண்ட் அண்ட் டிமாண்ட் இந்த வெப் சீரிஸோட எபிசோட் 2 நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். எபிசோட் 1 ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இது மாதிரி இந்த வெப் சீரிஸ் பிடிச்சவங்க, கே ட்ராமாஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சீன் வந்து நம்ம ஹீரோயின் அந்த ஆப்ல தான் இப்போதையும் இருக்காங்க. இந்த ஆப் நேம் வந்து பாய் ஃப்ரெண்ட் ஆன் டிமாண்ட். ஸோ அந்த ஆப்குள்ள போறாங்க. அப்ப அங்க ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடி கிட்ட போய் பார்த்தா அவங்க திடீர்னு அந்த இடத்துக்குள்ள இருந்து வெளியில வராங்க. வெளியில வந்து அவங்க அந்த ஆப்ல என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நீ ஒருத்தவங்கள செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ரிங்கு கொடுக்குறாங்க. யாரெல்லாம் இந்த ஆப்ல வந்து லாகின் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்களோ அவங்களுக்குலாம் அந்த ரிங் வந்து ஓப்பன் ஆயிடும். இந்த ரிங்கை போட்டுட்டா நீ லாகின் பண்ணிக்குவ. இந்த ரிங்கை நீ எப்ப கலட்டுறியோ அப்ப நீ ஆட்டோமேட்டிக்கா லாக் அவுட் ஆயிடுவ அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க அந்த ரிங்கை வந்து போட்டு பாக்குறாங்க. போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் சரி, இந்த கேம் எப்படி இங்க நடக்கிறது வந்து ரியல் லைஃப்ல நடக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படியெல்லாம் தெரியல எனக்கு, நீ போ உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம்குள்ள அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க தான் அந்த சீல இருந்து காப்பாத்திட்டு இருந்திருப்பாங்கல்ல, ஓஷன்ல இருந்து. அப்ப இவரை வந்து எழுப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவர் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு உங்களை பார்த்துட்டு கையை பிடிக்கிறாரு. கையை பிடிச்சோடனே உங்களுக்கு பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. டக்குன்னு அந்த ரிங்கை கலட்டிடுறாங்க. அந்த ரிங்கை கலட்டினோன்னு தான் லாக் அவுட் ஆயிடும்ல. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு இந்த ஆப்பை பத்தி அவங்க எல்லாத்தையும் டீட்டெயிலா வந்து கம்ப்யூட்டர்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து பார்த்துட்டு பரவாயில்லையே, இந்த ஆப் நல்லா தான் இருக்கு, நல்லா தான் டிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத வந்து பாக்குறாங்க. இவங்களுக்கு ஆக்சுவலா 1 மந்த் வந்து ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு இந்த ஆப்புக்கு. அப்புறமா ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. ஆஃபீஸ்ல என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா இவங்க அந்த பொம்மை, அவர் சீஸும் இருக்கார்ல, அந்த பொம்மையை ஹீரோயின்ட்ட கொண்டு வந்து வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த ஓனர் இருக்கார்ல, அவர் வந்து ஹீரோட்ட ஒரு ப்ராஜெக்ட் பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்க அப்புறம் ஹீரோயின் வந்து அங்க இருந்து சரி அப்படின்ட்டு வேலையெல்லாம் முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு கிளம்பி போறாங்க. இவங்க கிளம்பி போகையில அந்த சீஸும் இருக்கார்ல, அவரோட கேரக்டர் எல்லா இடத்துலயும் இவங்களுக்கு தெரியுது. இவங்க பாக்குற இடம் எல்லாமே அவரோட கேரக்டர்ஸா தான் இருக்கு. அவ்வளோ ஒரு அப்சஸ்டா இருக்காங்க அந்த கேரக்டர்ஸ் மேல. அதனால இவங்க என்ன பண்றாங்க, மறுபடியும் அந்த கதைக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ல லாகின் பண்றாங்க. இவங்க லாகின் பண்ணோன்னா ஒரு கம்பெனில நிக்கிறாங்க. அது என்னன்னா நம்ம அந்த சீஸோ இருக்கார்ல, வெப்டோனோட ஹீரோ, அவரோட கம்பெனி தான். அதுக்கு தான் போறாங்க. போனோம்னா ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வச்சிருக்காங்க. இவங்களை ஏதோ ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, நீ வெளியில போ அப்படின்னு சொல்றாரு. போ போன்னு சொல்லிட்டு அவர் அப்பதான் யோசிக்கிறாரு, எங்கேயோ இவளை பார்த்திருக்கோமே அப்படின்ட்டு. அப்புறம் தான் அவருக்கு தெரியுது பீச்ல காப்பாத்துற பொண்ணுன்ட்டு. உன்னை நான் எவ்வளவு நாள் தேடினேன்னு தெரியுமா அப்படின்ட்டு ரொம்ப அப்படியே லவ்வா பொங்குறாரு. இவங்களுக்கு ஐயோ இவன் என்ன இப்படி கிரிஞ்சா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அந்த ரிங் அப்படியே கலட்டிடுறாங்க. என்னடா நீ இவ்வளவு கிரிஞ்சா இருக்க, ஐயோ என்னால டாலரேட் பண்ணவே முடியலையே இவனோட கிரிஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை கலட்டிடுறாங்க. கலட்டிட்டு அவங்க அந்த மண்டையில உள்ளதையும் கலட்டிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி ஆஃபீஸ்க்கு போறாங்க. ஆஃபீஸ்க்கு போனா அந்த ஒரு எபிசோட் இருக்கும் இந்த வெப்டோன்ல. அந்த எபிசோட் வந்து அவங்க டெட்லைன் வந்து ரொம்ப ஒரு 2 நாள் தான் கொடுத்துருக்காங்க. போய் ஓனர்கிட்ட பேச போறாங்க, ஏன் இப்படி என்னை கொடுமைப்படுத்திருக்கீங்க, அதான் அந்த யூன் பொம்பளையோட சேர்த்து. ஐயோ அந்த பொம்பளை நான் போய் இப்படி பேசி புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இங்க ஹீரோ கூலா உட்காந்துருக்காரு. இவங்க உடனே திட்டுறாங்க, என்னைய மாட்டி விட்டு நீ இவ்வளவு கூலா உட்காந்துருக்கியா அப்படின்ட்டு. இங்க யூனுக்கு போன் பண்ணிட்டே இருக்காங்க, அவங்க எடுக்கவே மாட்டாங்க. இவங்க பார்த்தா ஒரு இடத்துல வந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அப்புறமா இவனை வந்து கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி பேசுறாங்க. இந்த வெப்டோன் சீஸும் இருக்காருல்ல, இவர் வந்து நம்ம போட்டு தள்ளிடுவோம், அந்த கதையில வர நம்ம போட்டு தள்ளிட்டோம்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா இவங்க சொல்றாங்க, உனக்கு ஏதாச்சும் மூளை இருக்கா, ஏதாச்சும் யோசிக்கிறியா, அறிவு இருக்கா, இந்த வெப் சீரிஸ் நல்லா போயிட்டு இருக்க காரணமே இந்த ஹீரோ தான், அவரோட குட் லுக்கிங் மட்டும்தான், நீ பேசுறது கொஞ்சம் கூட செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுங்க வந்து பேசிக்கிறாங்க, நம்ம போய் அவன் கிட்ட பேசுவோம் அப்பதான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னாலும். அப்ப இவங்களுக்கு ஒரு யோசனை வருது, ஓ ஆமால, நம்ம அந்த கதைக்குள்ள போய் அவன்கிட்ட பேசி பார்த்தா எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா லாகின் பண்றதுக்காக அவங்க வீட்டுக்கு ஓடிட்டு இருக்காங்க. போயிட்டு லாகின் வந்து மறுபடியும் பண்ணிட்டாங்க. லாகின் பண்ணிட்டு படுத்துட்டாங்க. அப்ப பார்த்தோம்னா மறுபடியும் அந்த ஆபீஸ் காட்டுறாங்க. ஆபீஸ்ல பார்த்தோம்னா நம்ம சீசோ சொல்றாரு, இது மாதிரி நீ உன்னை வந்து கம்பெனில இருந்து நான் வந்து டிஸ்மிஸ் பண்றேன், ஏன்னா வந்து நீ வேலையில இருக்கையிலேயே உன்னை நான் வந்து டேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க சொல்றாங்க ஹீரோயின், ஓ நீ மத்த பொண்ணுங்க மாதிரி என்னையும் நினைச்சுக்கிட்டியா, நீ கூப்பிட்டோன்னு நான் டேட் வந்துருவேனா, அப்பெல்லாம் என்னால முடியாது, நீ வந்து எனக்காக எஃபோர்ட்ஸ் போடணும் அப்படின்னு சொன்னா அவங்க கேக்குறாரு, ஓ என்னை நீ வந்து மயக்க சொல்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா அப்படின்றாங்க. சரின்ட்டு கண்டிப்பா நான் வந்து என்னோட எஃபோர்ட்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வெளில அனுப்பி வச்சிடறாங்க. அப்போ ஒரு லேடி வராங்க. ஆக்சுவலா இவங்க வந்து நம்ம ஹீரோயினுக்கு என்னென்னலாம் பிடிக்கும் பிடிக்காது அப்படின்ட்டு தெரிஞ்சு நோட் பண்ணி எழுதி ஹீரோட்ட கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஃபுட் என்ன பிடிக்கும் அது மாதிரி எல்லாமே கேக்குறாங்க. ஹீரோயின் வந்து இதை இவர் நம்மள்ட்டே
தூங்கிக்கிட்டு இருக்காங்களே இவன் என்ன பைத்தியக்காரனா அப்படின்றாங்க. அப்புறமா ஹீரோ ஏதோ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. அங்க வந்து நம்ம ஹீரோயின் வந்து போறாங்க. அங்க போய் பார்த்தோம்னா வந்து ஃபுல்லா அப்படியே ஃப்ளவர்ஸ்ல நிரம்பி இருக்கு அந்த இடமே. அந்த ஃபுல்லா ஃப்ளவர்ஸ்ல நிரம்பி இருக்கிறத பார்த்துட்டு எங்க போறோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வாவனி இடத்துக்கு கூட்டு போறேன்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு, அங்க கூட்டு போறாங்க. இவங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப வந்து அந்த சீஸ், ஐயோ இவரெல்லாம் நான் வந்து இது மாதிரி இது பண்றதுக்கு என் தலை எழுத்து அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்து ஒரு மாலுக்கு கூட்டு போறாரு. அந்த மாலுக்கு கூட்டிட்டு போய் இவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து, இதுல உனக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அந்த ட்ரெஸ்ஸை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்றாங்க. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா போட்டு பாக்குறாங்க. ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து ஜுவல்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஜுவல்ஸ் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் மேக்கப் போட்டுக்கிறாங்க. மேக்கப் போட்டுட்டு பார்ட்டிக்கு போறாங்க. இந்த மாதிரி ஜாலியா வந்து என்ஜாய் பண்றாங்க. பார்ட்டிக்கு போகையில இவருக்கு வந்து டைமண்ட் நெக்லஸ்லாம் வந்து கிஃப்ட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ஐடியா வந்துருச்சு, நான் இந்த கதையை தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேக வேகமா அந்த இடத்துல லாக் அவுட் பண்ணிட்டு யூன் வீட்டுக்கு போறாரு. போயிட்டு இவங்க என்ன பண்றாங்க, ஹீரோயின் ஃபுல்லா அந்த ஸ்டோரிய சொல்றாங்க. என்னென்னலாம் நடக்கும், என்னென்னலாம் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இவங்க ஒவ்வொன்னா சொல்றாங்க. அவங்க சொல்ல சொல்ல வந்து இவனும் அந்த கதையை வந்து அழகா ரெடி பண்றாங்க. ரெடி பண்ணி ஃபுல்லா வந்து அவங்க அந்த எபிசோடே ஃபுல்லா ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்து அதை ரிலீஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆபீஸ்ல தான் இருக்காங்க. நம்ம ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி ரெண்டு பேருமே லேட் நைட் வந்து ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒர்க் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்க இருந்து ஹீரோ வந்து கிளம்பி போயிட்டு இருக்காரு காஃபி வாங்கிட்டு. இவங்க வந்து எப்படா இந்த எபிசோட் வரும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த எபிசோட்காக வெயிட் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கேன். அந்த எபிசோடும் வந்துருது. அந்த எபிசோட் வந்தோம்னா ஜாலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே அந்த எபிசோட் பார்க்க போறாங்க. அந்த எபிசோடு செம்ம ஹிட் ஆயிடுச்சு. எல்லாமே ஆஃபீஸ்ல அவங்கள பாராட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம ஆஃபீஸ்ல பாராட்டுறது மட்டும் இல்லாம கமெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து அவ்வளோ இவங்களை வந்து பாராட்டுறாங்க. ஜாலியா இருக்கே அப்படின்ட்டு அவங்களும் நினைச்சிட்டு மறுபடியும் வந்து அந்த ஆப்ல லாகின் பண்ணிடுறாங்க. அந்த ஆப்ல லாகின் பண்ணி போறாங்க. அப்ப வந்து ஹீரோ வந்து ஃபிளைட்ல எங்கேயோ ஹீரோயினை கூட்டு போறதுக்காக, சாரி வெப்டோன் ஹீரோ, இவர் வந்து ஹீரோயின் எங்கேயோ கூட்டு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறமா இன்னுமா இவ்வளவு லேட்டா வர அப்படின்னு கேட்டா, அப்பா நீ வந்து பாஸ், நான் உன்னோட எம்ப்ளாயி, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வரணும், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப எங்க வந்து ஒரு தனியா ஒரு கப்பல்ல பார்த்தோம்னா ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு ஜாலியா வந்து டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து இவர் கேக்குறாரு, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நம்ம ரெண்டு பேரும் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் உனக்கிட்ட சொன்னேன்ல, இந்த மாதிரி வந்து நான் உனக்காகலாம் வந்து விழுக மாட்டேன், நீ வந்து டேட் பண்ணிக்கோ, ஆனா வந்து என்னால உன்னை கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது அப்படின்றாங்க. அடுத்து இவர் சொல்றாரு சீசோ, சரி நீ என்னை வந்து கல்யாணம் பண்ண வேணாம், பட் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாரு அப்படின்னு சொல்றாரு. கேர்ள் ஃப்ரெண்டாருன்னு சொல்லிட்டு கிஸ் பண்றாரு. இவங்களுக்கும் உடனே அப்படியே ரொம்ப இதாயிடுச்சு, லவ் இதெல்லாம் வந்துருச்சு. இங்க தனியா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் ஒரு ரிங்கை கொடுத்து என் கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவங்களும் வெக்கலாம் பட்டு கண்டிப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் கொடுக்குறாங்க, இந்தாங்க போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெக்கலாம் போடுறாங்க. பட் அப்படியே வந்து நின்றுச்சு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் தான் தெரியுது, ஒரு பாய் ஃப்ரெண்ட 50 ஹார்ஸ்க்கு மேல அவங்க வந்து டேட் பண்ண முடியாது. இதுதான் இந்த கேம்ஸோட ரூல்ஸ். அதனால அந்த பாய் ஃப்ரெண்ட் அங்கேயே முடிஞ்சு போயிடுறான். இப்படி ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டா இருந்துட்டு அவங்களுக்கு முடிஞ்சு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ரொம்ப அப்படியே பெரிய மன வருத்தம் ஆயிடுச்சு. அதுவே அதோட எல்லாத்தையும் போய் படிச்சு பாக்குறாங்க. அப்பதான் தெரியுது 50 ஹார்ஸ் மேல அவங்களால டேட் பண்ண முடியாதுன்ட்டு. அவங்க அந்த சீஸவை நினைச்சு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஒண்ணுமே பண்ண முடியல அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆப் கண்டுபிடிச்சவங்கள்ட்ட போய் பேசுறாங்க. இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்றாங்க. அந்த சீஸோ எக்ஸ்பீரியன்ஸே வந்து ஷேர் பண்றாங்க. உடனே அவர் சொல்றாரு, நீ ஏன் ஒருத்தவங்களும் நினைச்சே இது பண்ணிட்டு இருக்க, அதான் இன்னும் அத்தனை பேர் இருக்காங்கல்ல, ஒரு வருஷம் உனக்கு 1 மந்த் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷனும் இருக்கு, சோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஹீரோயினும் ஆமா இல்ல கரெக்ட் தான் அவர் சொல்றதும், நம்ம போய் இது மாதிரி மறுபடியும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஆப் எடுத்து மறுபடியும் லாகின் பண்றாங்க. லாகின் பண்ணி அவங்க உள்ள போயிடுறாங்க. உள்ள போனோன்னா எப்போதுமே ஒரு லேடி வருவாங்கல்ல அந்த ஆப்ல இருந்து, அந்த லேடி வராங்க. வந்து உனக்கு வந்து இப்ப சீஸோவை நீ டேட் பண்ண முடியாது, வேற யாராச்சும் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்குள்ள அனுப்பி வைக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள இவங்களுமே வந்து மனசே இல்லை அவங்களுக்கு, அந்த சீஸோ மேலே கண்ணா இருக்கு. பட் இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள போறாங்க. இடத்துக்குள்ள போனோம்னா அங்க அந்த இலை உதிர்காலம் போல அந்த இலையெல்லாம் அழகா உதிர்ந்துட்டு இருக்கு, ஃப்ளவர்ஸ் எல்லாம் அழகா கொட்டிட்டு இருக்கு. அப்ப பார்த்தோம்னா இவங்களுக்கு ட்ரெஸ்ஸுமே மாறிடுது. ட்ரெஸ் மாறினதுக்கு அப்புறம் ஒருத்தவர் வராரு. அவரையும் பார்த்துட்டு இவங்க வந்து, ச்சே எப்படி அந்த ஆப்ல எல்லா பசங்களும் அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க. இதோட எபிசோட் வந்து இங்க நம்மளுக்கு முடியுது. ஸோ இந்த எபிசோட் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற என்ன வெப் சீரிஸ் வேணும்
அப்படின்றதையும் நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த எபிசோட் 3rd எபிசோட் வந்து அடுத்து நம்ம சீக்கிரமா போட்டுறலாம். மறக்காம நம்ம சேனல் அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே கே ட்ராமா வந்து ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் வந்து கே ட்ராமா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.